நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் சிறுபான்மையினர் சமுதாய மக்களுடைய கல்விக்காக கொண்டு வந்த திட்டங்களை பற்றி முதல் வீடியோல நம்ம பார்த்தோம். சிறுபான்மையினர் சமுதாய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட தொழிற்கல்விக்கான திட்டங்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொன்னா பிரதான் மந்திரி விர்சாத் கா சம்வர்தன் ஸ்கீம், PM விகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PM விகாஸ் என்று சொல்லக்கூடிய திட்டம் 5 திட்டங்களுடைய தொகுப்பு. सीखो और खामावो, உஸ்தாத், ஹமாரி தரோஹர், நை ரோஷினி, நை மான்சில் என்று சொல்லக்கூடிய 5 திட்டங்களுடைய தொகுப்பு தான் இந்த PM விகாஸ் என்று சொல்லக்கூடிய திட்டம். இந்த ஒவ்வொரு திட்டங்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல் திட்டம் சீகோ அவர் காமாவோ. இந்த திட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது என்றால் 14 வயது முதல் 35 வயதுடைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் இந்திய திருநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. சிறுபான்மையினர் சமுதாய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் அவருடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காகவும் தொழில்நுட்ப படிப்புகளை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு வேலை வழங்குவதுதான் இந்த திட்டம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க விரும்பக்கூடிய படிப்பு படிக்கலாம், படிச்சுட்டு அந்த படிப்பிற்கான வேலையும் நீங்கள் தேடிக்கொள்ளலாம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா படிக்கக்கூடிய மக்களுக்கும் சரிதான், படிப்பை பள்ளியில் நிறுத்திய இளைஞர்களுக்கும் சரிதான், அவர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய திட்டம். இப்போது என்கிட்ட ஒரு பொருள் செய்யறதுக்குள்ள டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் அந்த பொருளை செய்து வைத்திருக்கிறேன். ஆனா எனக்கு இதை எப்படி சந்தைப்படுத்துவது என்று தெரியாது. சந்தைக்கும் மக்களுக்குமான தொடர்பை உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இது 100 பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னா 75 பேருடைய வேலை வாய்ப்பை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் நீங்க சேர்ந்து படித்ததற்கு பிறகு உங்களுடைய வேலை வாய்ப்பிற்கு உதவியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2000 ரூபாய் வீதம் 2 மாதங்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால் மத்திய திறன் மேம்பாட்டு துறை மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் என்னெல்லாம் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். NSDC நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கூகுள்ல தேடுங்க. தேடும் போது உங்களுக்கு ஒரு 247 வகையான கோர்சஸ் வரும். அது எப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சர்ல நீங்க ஒரு டிராக்டர் ஆபரேட்டர், ஒரு சீடு உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது சார்ந்த படிப்பு முதல் பியூட்டிஷியன் கோர்ஸ், ஹேர் ஸ்டைலிஷ் பண்றவங்க, TNC ஆபரேட்டர், எல்லா விதமான நீங்க டிரைவிங், எனக்கு கொத்தனாரா படிக்கணும், என்ன திட்டம் என்ன படிப்பு நீங்க செலக்ட் பண்றீங்களோ, இப்ப ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்குள்ள ட்ரைனிங், ஃபோக்லிஃப்ட் ஆபரேட்டர் 247 வகையான கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸை நீங்க எல்லாமே படிச்சு பயன்பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உஸ்தாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்கிரேடிங் ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஃபார் டெவலப்மெண்ட். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பண்ணக்கூடிய கலைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இது. இப்ப என்னுடைய பகுதியில நான் ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணக்கூடிய கலைஞனாக இருந்தால் இந்த திட்டம் எனக்கு உதவி செய்யும். இந்த திட்டத்தின் வாயிலாக நான் பயனடையலாம். இந்த திட்டம் மைனாரிட்டி, இந்த திட்டம் சிறுபான்மையினர் சமுதாய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கைவினை பொருள் செய்ய தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொண்டு அதற்கான பயிற்சியை பெற்று நான் இந்த தொழில நான் கண்டினியூ பண்ண முடியும். யாருக்கெல்லாம் இந்த திட்டம் பயன்பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 14 வயது முதல் 45 வயதுடைய நபர்கள் எல்லாருக்குமே இந்த திட்டம் பயன்பெறும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 5ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதுமானது. இந்த கோர்ஸோட டூரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மாதத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் நீங்க படிக்கலாம். படிச்சு உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளலாம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா 100% சிறுபான்மையினர் சமுதாய மக்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 100% ஃபண்டிங் மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கிறது. இந்த கலைகள் பத்தி ரிசர்ச் பண்றவங்களுக்கு ஸ்டைபண்ட் கொடுக்கறாங்க. புதிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஃபீல்ட்ல ரிசர்ச் பண்றவங்களுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்டிங் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா சிறுபான்மையினர் சமுதாய மக்களாக இருக்க வேண்டும். லெதர் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், கார்பரேட் டிசைன் போன்ற துறைகள்ல ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவங்களாக இருக்கணும். இந்த போஸ்ட் கிராஜுவேட்ல மினிமம் 50% மார்க் வாங்கினவங்களா இருக்க வேண்டும். ஸோ இவங்க ஆத்தரைஸ்ட் யூனிவர்சிட்டியில MPhil or PhD பண்ணவங்களா கூட இருக்கலாம். இவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னு சொன்னா மேக்ஸிமம் 35. இந்த திட்டத்தினுடைய பொருளாதார நிதியுதவி, அதாவது ஃபண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அங்கீகரித்த பல்கலைக்கழகத்தில் படித்திருக்க வேண்டும். முதல் 2 வருடங்கள் 18,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்த 3வது வருடத்தில் 20,000 ரூபாய் உங்களுக்கு
கிடைக்கும். சோ இந்த 3 வருடத்துல வந்து உங்களுக்கு அந்த ரிசர்ச்சை படிச்சு முடிக்க முடியல அப்படின்னு சொன்னா 4வது நீங்க அந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு ஆத்தரைஸ்ட் அப்ரூவல் வாங்குனீங்கன்னு சொன்னா 4வது வருடமும் உங்களுக்கு 20,000 ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கும். இந்த மியூசியம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மியூசியத்தில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மியூசியம் வச்சிருக்கிறவங்களுக்கு இதுல ஃபண்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸ்டேட் மியூசியம், நேஷனல் மியூசியம், பிரைவேட் மியூசியம், கிராஃப்ட் மியூசியம் வச்சிருக்கவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இந்த திட்டத்தில இருந்து ஃபண்டிங் கிடைக்கும். இந்த திட்டத்துல எப்படி பயன்பெறலாம் என்று சொன்னால் ஒரு இ-சேவை மையத்துல போய் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். 3வது திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திட்டம் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். பெண்களுக்கு தலைமை பண்பை உருவாக்க வேண்டும், அந்த தலைமை பண்பை வைத்து பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் டு டெவலப் தேர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். பெண்களுடைய தலைமை பண்பை வளர்ப்பதற்காக இந்த நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு தேவையான உபகரணங்கள், திறமைகளை வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்கீம்ல. இந்த திட்டத்துல சேரக்கூடிய வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள பெண்கள் வந்து இந்த திட்டத்துல சேர்ந்து கொள்ளலாம். பெண்களுக்கு சுகாதாரம் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, அவருடைய லீகல் ரைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க, பொருளாதாரத்தை பற்றிய அறிவு, பினான்சியல் லிட்ரஸி சொல்லிக் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் பயன்படுத்துவது போன்ற டிஜிட்டல் லிட்ரஸி அது சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்வச் பாரத் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா சொன்னா 2014-15 பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற அந்த வருடத்துல மட்டுமே 3.5 லட்சம் பெண்கள் வந்து திட்டத்துல சேர்ந்திருக்காங்க. 2016 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை நை ரோஷினி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டத்திற்காக ஆண்டுதோறும் 15 முதல் 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. 4வதாக நை மான்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த திட்டம் 2015 ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் பயன்பெறும் விதமாக பெண்களுக்கும் ஆண்களுக்குமாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூல் டிராப் அவுட் ஆகக்கூடிய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், அவருடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும், அவர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. மார்க்கெட்ல நமக்கு என்ன டெக்னாலஜி தேவைப்படுதோ அந்த டெக்னாலஜி, நம்ம இப்ப கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா நமக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலோ, இல்ல நமக்கு என்ன திறமை வேண்டுமோ அதற்கான திறமைக்கான ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொடுத்து இவங்களுக்கு வந்து ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உறுதி செய்கிறார்கள். ஒரு இ-சேவை மையத்துல போய் அந்த இ-சேவை மையம் வழியாக ஆன்லைன்ல நீங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். 5வதாக உள்ள திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹமாரி தாரோதார் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தால் உருவாக்கப்பட்ட திட்டம். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அந்த மாநிலத்தினுடைய மொழிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறுபான்மையினர் சமுதாய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். ஒரு மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் ஒரு மொழியை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மொழியினுடைய ரிசர்ச்சுக்காகவும் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் உருவாக்கப்பட்ட திட்டம். நான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவன் என்றால், என்னுடைய பாரம்பரிய மொழியை பேசுகிறேன் என்றால், இந்த மொழியில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே இந்த மொழியை நான் வந்து மாடர்ன் லாங்குவேஜுக்கு, இப்போ இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், இல்லைன்னா தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மொழிபெயர்ப்புக்கான மொத்த தொகையை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. பொதுவாகவே இந்த திட்டத்தை பத்தி என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான்